யசோத மகனை கண்ணாங்கல் கொடுப்பாய் மேகவண்ணா அருள் கொடுப்பாய் மேகவண்ணா அந்த மக்களைய வெற்றி புரிஞ்சிட துயர் புரிய துரோபத கணக்கு கொடுத்த கண்ணா துச்சாதன துயர் புரிய துரோபத கணக்கு கொடுத்த கண்ணா அந்த துரோபத கணக்கு கொடுத்த கண்ணா துரியன் படைகளை அதனே மடித்தவா துரியன் படைகளை அதனே மடித்தவா படைகளை காலிங்க மீதிலேறி கால தூக்கி நடித்த கண்ணா காலிங்க மீதிலேறி கால தூக்கி நடித்த கண்ணா ஒரு கால தூக்கி நடித்த கண்ணா காசிரிய புகர் ராஜகோபாலன்
பால் கூட எடுத்துருவாங்க. செப்பா என்ன உலகத்துல ஆடு மாடு சண்டை போட்டு பாத்துருவேன். மனுஷால் மனுஷால் சண்டை போடுவாங்க. தம்பியா ஏரி வெள்ள கூட சண்டை போடுவாங்க. உலகல்ல கூட சண்டை போடுவாங்க. இந்த எண்ணெய் வாங்க பத்தியா அங்க கூட சண்டை போட்டுருவாங்க. ஆனா காய்கறி பதார்த்தங்கள் பத்தியா தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு பீன்ஸ் அவரைக்காய் கத்திரிக்காய் பதார்த்தம் காய்கறி பதார்த்தம் காய்கறி பதார்த்தத்துக்குள்ள சண்டை வருது.
மனநாடர் மூச்சு வாங்க கூட பண்ணா ஒரு அளவுக்கு தானே நீ ஒரு நாள் பொண்ணு வயசு கண்ண தம்பி காய்கறி பதார்த்தக்குள்ள சண்டை வருது என்ன சண்டை வருது தக்காளி சொட்டு நான் தான் பெருசு எல்லா பதார்த்தம் பெருசாகுன்னு சொல்லுது அந்த நேரத்தை நான் போனேன் எங்க 32 பேர்ல யாரு பெரிய பதார்த்தம் சொன்னா உங்களுக்கு நான் எதனா உதவுறேன் அப்படின்னு சொன்னாங்க நாங்க 32 பேருக்கு ஒரு போட்டி வச்சோம் நீங்க 32 பேரும் யாரோ திருப்பதி போய் பகவான் பார்த்து யார் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்களோ பண்ணிடுறீங்களோ அவங்கதான் உலகத்திலே சிறந்த பெரிய பதார்த்தம் அப்படின்னு சொன்னாங்க எல்லா காய்கறி பதார்த்தம் திருப்பதி கிளம்புன வந்து தம்பி ஒரு குடும்பத்துல ஒரு தக்காளி எத்தனை நாள் இருக்கும் 2 நாள் 3 நாள் இருக்கும் தக்காளியே அழுகி போச்சு இந்த உருளைக்கிழங்கு பத்தா உருளைக்கிழங்கு அழுகி போச்சு பூசணிக்காய் வெடிச்சிச்சு முருங்கைக்காய் முடிச்சிச்சு எல்லா பதார்த்தமும் திருப்பதி பார்த்துக்குள்ள எல்லாம் சேர்ந்து போச்சு ஆனா வெங்காயம் பச்சா வெங்காயம் அட பாருங்களா வெங்காயம் ஒவ்வொரு தோலை உரிச்சு நேரா போய் பகவான் பார்த்து படிஞ்சிச்சு பகவான் என்ன பண்றாரு எப்பொழுது என் பார்த்த படிந்தியோ வெங்காயத்தை எடுத்து கையில பிடிக்கிறாரு பிடித்த உடனே கத்தியால ஒரு குறுக்கு வாட்டுல வெட்டாரு வெங்காயத்தை வெட்டின உடனே ஒரு பக்கம் சங்கு இருந்துச்சு ஒரு பக்கம் சக்கரை இருந்துச்சு கூட உங்ககிட்ட போய் வெங்காயத்தை வெறிட்டு பார்த்தா ஒரு பக்கம் சங்கு இருக்கு ஒரு பக்கம் சக்கரை இருக்கும் பகவான் என்ன பண்றாரு அந்த ஒரு பக்கம் சங்காகவா ஒரு பக்கம் சக்கரமா எடுத்து குடிக்கிறாங்க சண்டையில கூட சொல்லுவான் டேய் கடவுள் எங்கடாக்குறா கடவுள் எங்கடாக்குறா வெங்காயத்துல இருக்கிறா வா ரெண்டாம் காட்டுல போறதுப்பா கரெக்டா சொல்றான் எங்கள் ஐயா தீராமா உந்தன்
ஏமா வணக்கம்மா அம்மா மங்கள உண்டாச்சு அவன் புள்ள கொடுத்தான்னு தெரியல. ஓ மகாலட்சுமி ஒப்பான சபை. ஆமா என் பொண்டாட்டி போல மகாலட்சுமி. ஏய் என் பொண்டாட்டி சத்தியமா நீங்களா பாத்துருக்க மாட்டீங்க. அழகுனா அழகு அப்பேற்பட்ட அழகு. உலகத்துல அழகு இருக்கிறவர் ரதி தேவி. ரதி தேவியோட அழகு. என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா இருப்பா? நெருப்பு பாத்தீங்களா? நெருப்பு அத தண்ணி ஊத்துற எப்படி இருப்பா? அது மாதிரிதான் இருப்பா. இல்ல ஒட்டுதான் மகாராஜ் ஒப்பான சபையம்மா. ஆமா இந்த சபையில இருக்கக்கூடிய ஆமா தாய் தந்தைமார்கள் இன்னும் நம்மை போல நாடக ஆசிரியர்கள் நாடக நண்பர்கள் இந்த ராஜி கவுண்டர் யார் தெரியுமா? ஆரூர் அப்பா. இந்த அண்ணாமலையார் வடிவில் இருக்கக்கூடிய ராஜி கவுண்டர். ஆமா உண்மைதாங்க. அண்ணவர் பாதத்திற்கு இந்த சிறியவன் ஒரு கோடி வணக்கம். நான் சபையில் வந்தேன். ஆமா இரண்டு விளக்கம். அம்மா யாரு ஊரு பேர் பெருசு சபையில் வெங்காட்டு நங்கை அது மட்டும் தான் எனக்கு புரியுது. அது மட்டும் தான். ஆமா உன் கணவர் பேர் என்ன? எந்த நாடு விளக்கமா சொன்னா தெரியுமா? திருத்தங்காட்டாங்குடியை. ஆமா ஜெயத்தோடு வரி வாழ்ந்து தரக்கூடிய திருகண்ட பக்தருக்கு. ஆமா தேவையாகி வெங்காட்டு விளக்கமா கொடுங்கம்மா.
சொல்லியம்மா விளக்கம் புரிஞ்ச விளக்கமா சொன்னா தெரியுமா நடிக்கக்கூடிய ஆமா ஆடையாகணும் ஆடை அழகம் சேலை அழகம் ஆமா பொட்டு விளக்க பொட்டோம் எப்ப வேளாண் பத்தையா பல 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 இருக்குதம்மா ஆமா என்ன வெறிக்கு ஆமா மதியா என்ன வச்சிருக்கிட்ட ஆமா சென்று பார்க்க அது முன்னே காசு வாத்தணும் இருங்க நல்ல நேரத்தில் ஆமா ஆமா சிதம்பர போவல் இருப்பதோ இந்த மாறி மூடலை வைத்து கைப்பேன் குமார் சொல்லக்கூடிய அன்பர் சிவகுமார் சிவகுமார் ஆமா இந்த ஆணாக இருந்து இந்த பெண்ணாக நடிக்கக்கூடிய பழனிக்கு என்னோட நண்பன் பழனிக்காக 500 ரூபாய் எடுத்திருக்கிறார். எல்லாம் வல்ல இறைவன் அவர் பங்கில் இருந்து எந்த நோய் நோடி வராமல் இருந்து அவருக்கு சிமாசனம் கொடுப்பார். பெருத்த சிம்மாசனம் கொடுக்குறாங்க. அது முன்னாடி யாரை வச்சுக்கிறாங்க?
அநேகம் வந்து ஏய் கடியாரா வா உட்கார் உட்கார். ஏய் ஆ, நாடு பொருத்தம் ஆமா. பேரு பொருத்தம் பேர் பொருத்தம். என்ன ஆச்சாரமா ஆமா. வணக்கமா ஆமா. கணவனா மனைவினா இப்படிதான்டா இருக்கணும். உண்மைதாங்க. ஏன்னு கேட்டா ஆ. கற்பு வாய்ந்த சிவருமணினா ஆமா. இந்த அம்மாவுக்கு தான் நடக்கும். ஆமா. ஏன்னு கேட்டா ஏங்க? மலர்னு சொல்லக்கூடிய இந்த அன்பாக இருக்கப்பட்டது இருக்கிற இந்த மனுஷன் மனுஷன். அதுதான் பெரிய மலர். மலர். அந்த மலரை வைத்து நான் படுகிறேன் ஐயா. ஆமா. நமஸ்காரம் ஐயா. ஆமா. உன் பொண்டாட்டி கூட பண்ணி முடியுமா? என் பொண்டாட்டி ஒரு பூ வச்சு படைப்பா. என்ன பூ? செருப்பு. அல்லது பெண்ணு வெங்கட்ராய சுவாமி அது மங்கா மகா ஆசிரியம் சுவாமி அப்படி என் பாலத்தை பண்ணி வருகிறார் அந்த சிவனமன் அருள் பெற்று என்றென்றைக்கு நோயற்ற வாழ்வு பொருளாத செல்வத்தோடு எப்படி நினைக்கின்றாயோ அப்படியே நல்ல முறையில் குடும்பத்தோடு சுவாமி ஒரு விண்ணப்பம் ஆச்சு எப்படி சுவாமி எனக்கு வாழும் என்று வரமளித்தார் என்றும் இல்லாமல் இந்த தினத்தில் இல்லறத்தில் இருந்த என்னை வரவேற்ற காரணம் சுவாமி அடி காரணம் பெண்ணை வங்காட்டாங்க என் பாதத்தை பண்ணிட்டு ஆமா இந்த தினத்தில் உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா எப்படி என்றால் இந்த காஞ்சிமாபுரி அரசாட்சி செய்யக்கூடிய இந்த காஞ்சிமாபுரி அரசாட்சி செய்து வரக்கூடிய நாடவர்க்கும் மகாராஜன் இருக்கின்றார் அல்லவா நாடவர்க்கும் மகாராஜன் இருக்கின்றார் அவரோ ஒரு ஆயோசமா இருக்கு என்று அன்னவருக்கும் ஆயோசமா இருக்கிறது என்று இல்லத்தில் இருந்து காஞ்சிமாபுரி நாட்டுக்கு வரத்து வரவைத்தார் காஞ்சிமாபுரிக்கு உன்னை வரவைத்தார் ஆமா அந்த நேரத்தில் காஞ்சிமாவரை வந்த உடனே என்ன தெரிவித்தார் திருதுண்டா என்றும் இல்லாமல் இந்த தினத்தில் எனக்கு ஒரு ஆயாசமா இருக்கின்றது எனக்கோ என்ன ஆயாசமாக இருக்கின்றது அதனால் உன் மடிமேல் படித்து உன்னுடைய மடிமேல் படித்து நான் நித்திரை செய்ய வேண்டும் என்று உரைத்தார் மனதில் என்ன கொண்டார் அப்படி தெரிவித்த உடனே ஐயா தங்களுடைய இஷ்ட பிரகாரமே இது அந்த ஆலாமர தடியில் என் மடிமீது படுத்து நித்திரை செய்ய வேண்டும் தெரிவித்தேன் நித்திரை செய்ய வேண்டும் தெரிவித்தேன் அப்படி இருக்க அவர் நித்திரை செய்த உடனே அவர் என்ன தெரிவித்தார் திருதுண்டா நானோ ஒரு கனவு கண்டுவிட்டேன் அப்படி நித்திரை செய்த பொழுது ஆமா எனக்கோ ஒரு அசிரியர் வாக்கான தெரிவித்து விட்டது வாஸ்தவம் அப்படி இருக்க என்னவென்று கேட்டேன் என்ன தெரிவித்தார் காட்டுகளா மிருகங்களா வேட்டையாடுன்றது நானோ வென்று கானகத்தில் சென்று வேட்டையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆமா வேட்டையாடி கொண்டிருக்குது நான் சென்று கானகத்தில் வேட்டையாடி வருகின்றேன் என்று காஞ்சிமாபுரி நாட்டை இதிலே தவறாமல்
அரசாட்சி செய்ய வேண்டும் என்று அவர் அரசாட்சி செய்யும்படி கட்டளையிட்டார். ஆமா, இந்த காஞ்சிபுரம் எவ்வளவு பொன்பொருள் இருந்ததோ, செல்வங்கள் எவ்வளவு இருந்ததோ, அதை அனைத்தும் என்னிடம் ஒப்படைத்து விட்டு கானகம் சென்று விட்டார். அப்படி சென்ற நேரத்தில் நானும் என்ன செய்தேன், அந்த சிவபெருமான மனதில் எண்ணிக்கொண்டு இந்த குடிமக்களுக்கு குறை ஒன்று காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு ஏதொரு குறை வராமல் அந்த சிவபெருமான மனதில் எண்ணிக்கொண்டு சிவனை மனதில் எண்ணி அரசாட்சி செய்து வந்தேன். அப்படி அரசாட்சி செய்த ஒரு நேரத்தில் அந்த ஈஸ்வராக சிவபெருமான் கிருபையால் நம்ம ராஜபேட்டையில் செல்வங்களும் தனதானியமும் பொன்பொருளும் தானாகவே குவிந்து விட்டது. அப்படி சிவபெருமான் கிருபையால் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ராஜபேட்டையில் பொன்பொருளும் மழை போல் குவிந்து விட்டது. அந்த நேரத்தில் அந்த காடவர்கோன் மகாராஜன் காணம் சென்ற மன்னர் 6 மாதம் கால பிறகு திரும்பி காஞ்சிபுரம் 6 மாதம் கழித்து காஞ்சிபுரம் வந்தார். வந்தவர் சிறுதுண்டா, நான் விட்டு போனது கொஞ்சம் செல்வம், அப்படிதான் நான் உன்னை விட்டு செல்ல பொழுது நாடு ஒரு மாதிரியாக இருந்தது, நகரம் ஒரு மாதிரியாக இருந்தது. இப்பொழுது பார்த்தால் ஒரு இவ்வளவு செல்வம் தனான் எப்படி வந்துள்ளது என்று கேட்டார். அப்போது என்ன தெரிவித்தேன், நீ யார மோசம் செய்தாய், யார் அபகரித்தாய், எங்க இந்த செல்வம் உனக்கு கேட்டார். அப்புறம் என்ன தெரிவித்தேன், சுவாமி நான் யாரையும் மோசம் செய்யவில்லை, நான் யாரையும் மோசம் செய்யவில்லை, யாரையும் அபகரிக்கவில்லை. அந்த ஈசனாகிய சிவபெருமான் கிருபையிலே நம்ம ராஜபேட்டையில் செல்வங்களும் தானாக பொன்பொருள் தானாக குவிந்து விட்டு தெரிவித்தீர். ஆமா, வாஸ்தவம் தான். அதுக்கு என்ன தெரிவித்தான், ஏது எப்படி எனக்கு தெரியாது, ஏது எனக்கு தெரியாது. நான் உன்னிடத்தில் விட்டு போன செல்வம் தவிர மீது இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களை எடுத்து செல்லுமாறு கட்டளையிட்டு விட்டார். அவர் கட்டளை சிறுமல் கொண்டு நான் தனியா எங்க போவது என்று வாடி வருகிற நேரத்தில் உன்னை நினைத்து அழைத்தேன். இந்த தினத்தில் நாம் இருவரும் இந்த செல்வங்களை நாம் எடுத்துக்கொண்டு சிவராம மனதில் எண்ணிக்கொண்டு நமக்கு பிடித்த இடம் தேடி செல்லலாம். சுவாமி, இப்படி இந்த பொன்பலை எடுத்துக்கொண்டு இப்பொழுது எங்க செல்வோம் சுவாமி? என்ன தலையே அது காஞ்சியம்மா நகரம் அவருடைய செயலோ என்ன செய்ய அது நந்தாமலைக்கு
கர்த்தராகிய பரமேஸ்வர மனை எண்ணிக்கொண்டு காலத்தை சென்று பரமேஸ்வர மனை விடுவோம். அண்ணாமலைக்கு சென்று திருவண்ணா அண்ணாமலை வணங்கி அந்த காலத்திரியும் தெரிவித்த பிரகாரம் திருவண்ணாமலை சென்றோம். திரு அண்ணாமலையாரை வணங்கினோம். அதோ காலத்திலே சென்றோம். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கிவிட்டோம். பிறகு எங்க செல்லும் சுவாமி? சுவாமி திருப்பதி நகர் சென்று ஏழுமலையாரை வணங்கி விடுவோம். காசி நதி சென்று தீர்த்தங்கள் ஆடி காசி விஸ்வநாதன் வணங்கி விடுவோம். பெண்ணே சுவாமி அந்த காசி நதியை திருப்பதி மலையில் சென்று திரு வெங்கடேசரை வணங்கினோம். அந்த காசி மாநகரில் சென்று காசி விஸ்வநாதரை வணங்கிவிட்டு தீர்த்தங்கள் ஆடிவிட்டோம். பிறகு எங்க செல்லும் சுவாமி? அடி குற்றாலம் அனைத்து நதிகளும் நாம் தீர்த்தம் ஆடிவிட்டோம். கோதாவரி கிருஷ்ணா நதி எப்படி பாவங்களை போக்கக்கூடிய நதிகளோ அனைத்து நதிகளும் தீர்த்தம் ஆடிவிட்டோம். சுவாமி இப்போ நான் ஒரு விண்ணப்பமாச்சு. எங்க செல்ல வேண்டும்? அந்த பழனி மலையில் பேணிமலை சென்று அந்த பாலமுருகனை வேண்டிவிடுவோம். சுவாமி சுவாமி இது அதனால் வழியாக
நதிகளில் நீராடி அனைத்து கோவில்களும் சென்று வந்தோம். அனைத்து நதிகளும் நீராடி ஆமா கோவில் கோவிலாக சென்று விட்டோம். ஆமா சுவாமி தரிசனம் செய்து வந்தோம். செய்து வந்து விட்டோம். இந்த தினத்தில் இந்த திருச்செந்தூர் வழியாக வந்து முருகப்பெருமான தரிசனம் செய்து விட்டோம். ஆனால் இந்த தினத்தில் திருச்செங்காட்டான் குடி வந்துள்ளோம். திருச்செங்காட்டான் குடி வந்து விட்டோம். இந்த திருச்செங்காட்டான் குடியிலோ எப்படி என்றால் அடி தீர்த்தங்கால் அடியை போ தீர்த்தங்கால் அடியை போ அடி தேவியே நாம வந்தோம். இந்த திருச்சாங்காட்டன் குடிய அடி திங்கள் அந்த சிவபெருமான மனதினை கொண்டு அனைத்து தீர்த்தங்களை தீர்த்தமாடி குற்றாலம் குரநாடு கொச்சி குடுக்கமலை காவிரி என்று சொல்லக்கூடிய அனைத்து நதிகளை தீர்த்தங்கள் தீர்த்தமாடி வந்தோம். ஆனா இந்த தினத்தில் இந்த திருச்சாங்காட்டான் குடியில் நாம் இருவரும் அமர்ந்து மன நிம்மதி மனம் அமைதி தருகின்றபடினால் அந்த ஈசனாக சிவபெருமான மனதில் எண்ணிக்கொண்டு நாம் இருவரும் ஆளுநை சொல்லுவோம். பெண்ணே அப்படி ஆகட்டும் சுவாமி. இந்த காஞ்சிமாபுரியில் இருந்து இந்த பொன்பளை எல்லாம் கொண்டு வந்தாயே, இந்த பொன்பளை எல்லாம் கொண்டு வந்து இந்த திருச்சாங்காட்டான் குடியில் வைத்து அரசாட்சி செய்வதற்கு சுவாமி எப்படி நான் பிள்ளை எல்லாம் பாவி
அப்படி இந்த பொன்புகளை எல்லாம் வைத்து ஆள்வதற்கு ஒரு பிள்ளை இல்லாமல் போய்விட்டது சுவாமி. தன் கூலியை குறைக்கிறதா ஒருவருக்கு கூலியை குறைத்தோமோ அல்லது குறைபடி அலைந்தோமோ சுவாமி, எப்படி அவர் இல்லை என்று வந்தவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தோமே. நாம் அறிந்து பாருங்க. இல்லை என்று வந்தவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தோமே தவிர யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? எங்களுக்கோ வயது 60 ஆகியும் ஒரு பிள்ளை இல்லாம இருக்கின்றோமே சுவாமி. அந்த பிள்ளை இல்லாதோமோ எங்களுக்கோ வயது 60 ஆகியும் ஒரு பிள்ளை இல்லாமல் இருக்கின்றோமே. நாங்கள் யாருக்கு என்ன செய்தோம்? இல்லை என்று வந்தவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தோமே தவிர இனி நாம் என்ன நாம் குற்றம் செய்தோம்? மாநிலத்தோர் காண அடி மைந்தாரும் இல்லையேதான் யாருக்கு துரோகம் செய்தோம்? அடி அறிவியே என் பிறனே யாருக்கு துரோகம் செய்தோம்? அடி பலனோ இல்லாதனாலே பலருங்கள் அடி பிள்ளை இல்லை என்றோ
பெண்ணே சொல்லுங்கள் சுவாமி. நமக்கு 60 வயது ஆகியோ, நமக்கு வயது 60 ஆகியோ, வரைக்கும் அனைத்து பொன்பொருளும் இருந்து, அனைத்து பொருளும் இருந்தும் அது ஆள்வதற்கு ஒரு குழந்தை உண்டு. குழந்தை ஐந்து பொழுமை. ஆமாம் சுவாமி. அதனால் ஓர் பிள்ளை பெற்றால்தான் அந்த பெற்றோருக்கு பிள்ளை தாய் தோப்ப அம்மா அப்பான்னு கூப்பிடும். ஆமா. அந்த அம்மா அப்பாவுக்கு அவன் தான் நம்ம பிள்ளை என்று தெரிப்பார். ஆமா. அப்படி இருக்க நமக்கு 60 வயதாகியும் 60 வயதாகும் வரைக்கும் நமக்கு ஒரு பாக்கியம் இல்லையே சுவாமி. இல்லாத காரணத்தினால் மனம் வந்து மனவாரி நாம சிவபுராணம் துதித்து வளமைகின்றோம். ஆனால் இந்த தினத்தில் அந்த குழந்தை வேண்டும் என்றால், ஆமாம் சுவாமி, குழந்தை வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? அந்த புத்திர சந்தம் வேண்டும் என்ன செய்யணும் தெரியுமா? அடி அண்ணன் செய்தா நாம் இன்று தினத்தில் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த இயேசு சிவபெருமானை போய் பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்வேன். அடி பூஜை செய்வோம். அந்த சிவபெருமானை மனதை கொண்டு பூஜை செய்ய வேண்டும். எப்படி என்றால் அந்த 1000 பேர் நாமோ இந்த தினத்தில் இந்த திருச்சாங்காட்டான்குடியில் அண்ணன் சத்திரம் கட்டி ஆராய்ச்சி மணி கட்டி ஒரு நாளைக்கு 1000 மரங்களுக்கும் 1000 சிவன் அடியாருக்கும் நம் அன்னம் அளித்துமானால் நமக்கு பலன் கிடைக்கும். ஆனால் அந்த 1000 பேர் ஒருவர் குறைந்தாலும் நாம் இருவரும் 1000 நாளைக்கு சதிமதியமாக இருந்து ஆதாரம் உண்ணுவது என்று ஒரே மனதுடன் அந்த சிவனின் அரகர மகாதேவா கைலாய வாசா காலகண்டா திருநேத்திரா என்று அவர் மனதில் எண்ணிக்கொண்டு பூஜை செய்ய வேண்டும். அப்படியாகட்டும் சுவாமி. ஓம் அரகரா போற்றி போற்றி எங்கள் அரகராபரணே போற்றி எங்கள் அரகரா போற்றி போற்றி எங்கள் அரகராபரணே போற்றி சிவ சிவா போற்றி போற்றி நீ சிவசிவன் என்றாய் போற்றி
முக்கண்ணா போற்றி போற்றி எங்கள் முப்புறம் இருந்தவா போற்றி இப்போது மனமிறங்கி வருவாய் ஈசா உன் திருவடி போற்றி. ஓம் சங்கரா சிவா இலகண்டா எங்க இருக்கின்றாயோ? எங்களுக்கு 60 வயதாகி இது நாள் வரைக்கும் 60 வயதாகியும் இது நாள் வரைக்கும் எங்களுக்கு ஒரு புத்திர சந்தானம் இல்லாத காரணத்தால் மனன் வந்து உன்னை கோரி பூஜை செய்கின்றோம். எங்கள் பூஜையை மனம் அறியத்த வேண்டும். இறைவா உன் திருவடி போற்றி போற்றி அப்பனை ஈசா. எப்படி என்றால் இருதுண்ட பக்தனும் வெங்காட்டனும் கையும் எங்களுக்கோ 60 வயதாகி பிள்ளை இல்லையே, பிள்ளை இல்லா சோறு பிள்ளை சோறு என்று தெரியும். எங்களுக்கு பிள்ளையே பிள்ளை இல்லையே
என்று இந்த நாட்டில் நகரத்தில் இவ்வளவு செல்வங்கள் இருந்தும் என்ன செய்வது பிள்ளையிலே என்று முக்கந்தாரிய பரம கடவுளை கோரி தவம் செய்ய அந்த நேரத்தில் இதோ முக்கந்தாரிய பரம கடவுள் வருகிறார். அன்னவரால்